ஷீட் மெட்டல் ஒர்க். ஷீட் மெட்டல் ஒர்க் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு அலைடு ட்ரேட், நம்மளுடைய ட்ரேடு சார்ந்த மற்றொரு பிரிவு. ஷீட் மெட்டல் ஒர்க் அப்படிங்கும்போது உலோகத்தகடை பயன்படுத்தி சின்ன சின்ன ஜாயிண்ட் செய்கிறது, உலோகத்தகடை இணைக்கிறது, அதுக்கு பயன்படக்கூடிய டூல்ஸ் என்னென்னு பார்க்குறது, அது சம்மந்தப்பட்ட பாடங்கள். இதில் முதல் டாபிக் என்னென்னா மெட்டல் ஷீட் அண்ட் தர் யூசஸ், அதாவது உலோக தகடுகளும் மற்றும் அவற்றின் பயன்களும், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ என்ன தகடு சொல்கிறாங்கன்னா பிளாக் அயன் ஷீட் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சொல்ல தகடானது பிளாக் அயன் ஷீட். இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த இடத்துல உள்ளது பிளாக் அயன் ஷீட். இந்த பிளாக் அயன் ஷீட் அப்படிங்கிறது என்னென்னா சாதாரணமான எம்எஸ் தகடு, அது துரு பிடிக்கக்கூடியனால அந்த பண்பு இருக்கிறனால அதுக்கு அந்த பேர் கொடுத்துருக்காங்க, பிளாக் அயன் ஷீட். இதை கொடுத்தது சாதாரணமான ரோலிங் ப்ராசஸில் அது தயாராகி வருது, அது பொதுவான வேலைகளுக்கு பயன்படுகிறது. அது சிஆர் ஷீட் அப்படிம்பாங்க. சிஆர் ஷீட்னா கோல்டு ரோல்டு ப்ராசஸ் போட்டுருப்பாங்க இருக்குல்ல, சிஆர் ஷீட் கோல்டு ரோல்டு அல்லது க்ளோஸ்டு அனீல்டு, அந்த ப்ராசஸில் அது அந்த மெத்தடில் தயார் பண்ணுறாங்க அந்த ஷீட்டை, அதனால் அதுக்கு பேர் அப்படி வச்சுருக்காங்க, சிஆர் ஷீட் அப்படிம்பாங்க. அடுத்ததாக கேல்வனைஸ்டு அயன் ஷீட். கேல்வனைஸ்டு அயன் ஷீட் என்பது ஜிஐ ஷீட். நம்ம இன்னைக்கு பழக்கத்தில் சொல்லிட்டு இருக்குது ஜிஐன்னு சொல்கிறோம் இல்லையா, ஜிஐ ஷீட்டோட சுருக்கம் தான், அந்த விரிவாக்கம் தான் கேல்வனைஸ்டு அயன் ஷீட். இந்த கேல்வனைஸ்டு அயன் ஷீட்டுங்கிறது என்னென்னா வேறு ஒன்றுமே கிடையாது. சாதாரணமான அயன் ஷீட்டில் மேலே ஜிங்க் கோட்டிங் கொடுத்துருவாங்க. மேலே ஜிங்க் கோட்டிங் இருக்கு இல்லையா, ஜிங்க் கோட்டிங் கொடுத்துருவாங்க. சாதாரணமான ஷீட் மேலே ஜிங்க் கோட்டிங் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு பேர் கேல்வனைஸ்டு அயன் ஷீட், ஜிஐ ஷீட். இந்த ஜிஐ ஷீட்டுக்கு பேர் தான் தமிழில் வந்து அது மேலே துத்தநாக தகடு கொடுத்து கோட்டிங் கொடுத்தா துத்தநாக தகடுன்னு சொல்லுவாங்க. இது அரிப்பை எதிர்க்கும். இது ரெண்டாவது வந்து நீடித்து உழைக்கக்கூடியது, அரிப்பை எதிர்க்கக்கூடியது. அடுத்ததாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட்டுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட் என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும். துரு பிடிக்காது, இயற்கையிலே துரு பிடிக்காத குணம் கொண்டது. அது பெரும்பாலும் நம்ம டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காகவும், முக்கியமாக இந்த நம்ம வீட்டில் பயன்படக்கூடிய பாத்திரங்களாகட்டும், இண்டஸ்ட்ரீஸில் பயன்படக்கூடிய கண்டெய்னர் ஆகட்டும், உணவு ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஃபேக்ட்ரி, இது போன்ற இடங்களில் பயன்படுது. இப்போ பால் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும் அல்லது உணவுப் பொருட்களை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட்டை தான் பயன்படுத்துவாங்க. ஏன்னா மற்ற ஷீட்டில் இப்போ நிறைய ட்ராபேக் இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஷீட்டில் துரு எதுவும் பிடிக்காது அப்படிங்கிறதுனால. அடுத்ததாக காப்பர் ஷீட், தாமிரத்தகடுன்னு சொல்லக்கூடிய செம்பு தகடு என்று சொல்லக்கூடிய காப்பர் ஷீட். இந்த காப்பர் ஷீட்டு வந்து காப்பருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி மிக நல்ல விதமாக வெப்பத்தையும் மின்சாரத்தையும் கடத்தும் என்பதால் எலக்ட்ரிக்கல் வேலையிலையும் ஹீட்டு ஜெனரேட் பண்ணக்கூடிய இடங்கள்லையும் பாய்லர், டர்பைன் போன்ற இடங்களையும் பயன்படுத்துகிறாங்க. அடுத்ததாக அலுமினியம் ஷீட்டுடைய பண்பு என்னென்னு கேட்டாக்கா எடை குறைவானது. அலுமினியத்தோட பண்பு எடை குறைவானது. எடை குறைவு என்பது அப்படிங்கிறதுனால ஏரோப்ளைன் பாகங்கள், கார் மேனுஃபேக்சர் பண்ணுற பாகங்கள் எங்கே எடை குறைச்சலாக இருக்கணும், வெப்பத்தையும் மின்சாரத்தையும் கடத்தணும் அப்படிங்கிற இடங்களில் இதை பயன்படுத்துகிறாங்க. அடுத்த டின்னிடு பிளேட்னா டின் என்றால் ஈயத்தகடு என்பது மிகப்பெரிய ஒரு அரிப்பை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. அதனால் அதையும் வந்து உணவு பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகள் இருக்கு இல்லையா, ஃபுட் கண்டெய்னர் சொல்லக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸ் ஆகட்டும், சாப்பாடு பொருளாகட்டும், அது தயார் பண்ணுற இடத்துல மெல்லிய ஃபாயிலாக பயன்படுத்திக்கலாம். ஈயம் பூசுவாங்க, ஈயம் பூசியே பயன்படுத்துவாங்க. அடுத்தது லெட் ஷீட்ஸ் வந்து லெட் என்பது காரியம், டின் என்பது வெள்ளியம், லெட் என்பது காரியம், கருப்பு கலர் ஈயம், வேற ஒன்றும் இல்லை, கருப்பு கலர் ஈயம். இந்த கருப்பு கலர் ஈயமாக இருக்கனால கொஞ்சம் ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல், ஆனால் எடை அதிகமாக இருக்கும். எடை அதிகமாக இருக்கனால இது ஹைலி கரோசிவ் ரெசிஸ்டன்ட். அப்படின்னாக்கா அரிப்பை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் ரொம்ப 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 அதிகம். அதனால் லெட் ஆசிட் பேட்டரின்னு சொல்லக்கூடிய கார் பேட்டரி, வீட்டில் இருக்கக்கூடிய யூபிஎஸ் பேட்டரிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அந்த டெர்மினல்ஸாகவே பயன்படுத்துகிறாங்க, பிளேட்டாகவே பயன்படுத்துகிறாங்க. அது மிகப்பெரிய கதிர்வீச்சுகளையும் மிகப்பெரிய அரிப்புகளையும் அதிர்ச்சிகளையும் தாங்கக்கூடியது, தடுக்கக்கூடியது. அதனால் அதை பயன்படுத்துகிறாங்க. ஆக இது இல்லாமல் நிறைய வகையான ஷீட்ஸ்லாம் இருக்குது. நம்மளுடைய ட்ரேடுக்கு சம்மந்தப்பட்ட ஷீட்ஸை பற்றி சொல்லியாச்சு. என்னென்ன ஷீட் பார்த்துருக்கோம்னா ஒரு கிளான்ஸ் ரிவைஸ் பண்ணி சொல்கிறேன், பார்த்துங்க. பிளாக் அயன் ஷீட் சாதாரணமான ஷீட். அடுத்து கேல்வனைஸ் அயன் ஷீட், அதாவது ஜிஏ ஷீட்டு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட்ஸ் எஸ்எஸ் ஷீட்னு சொல்லுவாங்க. அடுத்து காப்பர் ஷீட்டு, அடுத்து அலுமினியம் ஷீட்டு, டின்னிடு பிளேட், தட் இஸ் டின் ஷீட்டு, அடுத்து லெட் ஷீட். ஆக இவ்வளோ ஷீட்ஸ் வந்து பயன்படுகிறது. இது இல்லாமல் நிறையாவும் இருக்குது. இப்போதைக்கு இந்த ஷீட்ஸை பற்றி தெரிஞ்சு வச்சிங்க போதும். அடுத்து ஷீட் மெட்டலில் பயன்படக்கூடிய டூல்ஸை பார்க்க போகிறோம். ஓகே.